ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் டே 86க்கான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு 85 டேல ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த பாரு கம்ருதீனோட டிராமா எவர் லாஸ்டிங்கா போயிட்டு தான் இருக்கு. அதுல கம்ருதீன் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் ஃபிளர்டேஷியஸா பேசும்போது பாரு கிட்ட ஜெயில கிஸ் கேட்டேன் அப்படின்னு. இத்தனை பேர் பாக்குற ஷோல வாட் ஆர் யூ கைஸ் டூயிங்னு நேத்தியே பேசியாச்சு. இல்ல இந்த கிஸ் விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ண நேத்தியே பண்ணியாச்சு. நேத்தியே நான் பேசும்போது சொல்லியிருப்பேன். கமருதீனே ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நானே அவங்கள்ட்ட அவங்க இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஃபிளர்ட்டிங்கா கிஸ் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா, அதை அப்பயே அவங்க சொல்லியிருக்கலாம். அவங்க அப்பா அதை பத்தி பேசவே இல்லை. நேத்தி கமருதீனா தான் அதை சொன்னாலே தவிர பார்வதி அதை எங்கேயும் சொல்லல. சரியா? ஸோ இது ஷோ பார்க்குறவங்களுக்கு ஏன் இதை பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டு பிரயோஜனமே கிடையாது. அவங்க பண்ணிட்டாங்க, அதை பற்றி விமர்சனம் நடந்து தான் இருக்கு. அது விமர்சனம் பண்ண என்ன ஆக போகுது? அதனால அதை பேசுறது வேஸ்ட். இன்னைக்கு காலையில ப்ரோமோலையும் கமருதீன் பத்தி தான் பார்வதி பேசுறாங்க. அண்ட் பார்வதிக்கு வேற கேம் இல்ல, அங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணணும். கமருதீனை சூப்பரா ட்ரிகர் பண்ணாங்க. கமருதீனும் அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரிகருமே ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்து கமருதீனோடைய கேமை கெடுக்கணும், அதுவும் பண்ணியாச்சு. ஓகேவா, ஒன்றும் இல்லை. கோல்டன் பால் எடுத்தது கமருதீன் கானா வினோத் எடுத்தாரு. கானா வினோத் திரும்பி கமருதீன் எடுக்கிறாரு. அங்கேருந்து பார்வதி கமருதீனே நோன்றது. ஓகே, நிக்கல்ஸும் கமருதீன் விளையாண்டுருக்கும்போது திரும்பி கமருதீன் ஒன்றுன்னா அந்த ஆள் கடுப்பாவானா ஆக மாட்டானா? சும்மா அதாவது நேற்று அன்வான்டான பிளே பண்ணது ஃபுல்லா பார்வதி தான். ஆனா வீடே போயிட்டு அப்படியே பார்வதி ஐயோ பார்வதி ஐயோ பார்வதி சப்போர்ட் வாங்குறாரு. என்ன மனநிலையில நீங்க சப்போர்ட் வாங்குறீங்க? தனியா ஒருத்தவன் அவனுக்கு அவன் என்ன மாதிரியான பிளேம் வச்சு நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு அது குத்திக்கிட்டே இருக்கு. என்னடா இது, என்னடா நேத்தி பார்த்தா நேத்தி நீ என்ன ஹீரோவா, நீ என்ன வில்லனா பாக்குறியா, என்ன ஐயோ ஒரு மாதிரி இரிட்டேஷனாவே நடந்துட்டு இருக்கு நேற்று ஃபுல்லாவே. ஆனா அதுக்கு எல்லாமே அந்த வீடே ஒரு மாதிரி கமருதீனை தாண்டி பார்வதிக்கு சப்போர்ட் பண்றது நான் ஏத்துக்கவே முடியல. வினோத் சப்போர்ட் பண்ணல, ஆனா கமருதீன் விமர்சனம் பண்ணாரு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு ஆள்னு அதிட்டாண்டா அடக்குறாரு வினோத். லிட்டரலா ஒரு இடத்துல சொன்ன அதெல்லாம் ஒரு ஆள்னு அதிட்ட போய் சண்டை போட்டு அத மக்கள் பாத்துக்கிட்டோம், நீ ஏன்டா முடிவு எடுக்கிற அப்படின்னு. பார்வதி வாண்டடாவே கேம் இல்லைங்க. பார்வதிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேம் கிடையாது. இதுங்களா போயிட்டு அதாவது ஏதோ ஒரு இடத்துல புகழோட காமெடி ஒண்ணு இருக்கு. என்னன்னா புகழ் எல்லாரும் வாய விட்டுருங்க, அவன் காமெடியே பண்ண முடியாது அப்படிம்பாங்க. யாராவது ஒருத்தவன் டக்குனு ஏதாவது ஒண்ணு எடுப்பான், அதை வச்சு புகழ் காமெடி பண்ண ஆரம்பிப்பாரு. பார்வதி பண்ணதே பார்வதிட்ட கண்டென்ட்டே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்க போய் வாய வச்சீங்கன்னா தான் அது வலுவலு குறைக்க ஆரம்பிக்குமே தவிர ஒண்ணுமே பண்றது கிடையாது. I agree that Kamruddin is the victim here. Okay, Kamruddin தான் தாக்கப்பட்டிருக்காரு, பார்வதினால பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனா கம்ருதீன் நடந்துக்கிறது சரியான்னு கேட்டா எனக்கு அதுல மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருக்கு. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். லாஜிக்கலா ஒரே விஷயம் தான், இது ஒரு ட்ரிகர் கேம் தான். ஓகேவா, பார்வதி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஆள் ட்ரிகர் ஆகாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா வீடே ஆப்போசிட்டா நின்றுட்டு வீடே ஒரு மாதிரி இவனை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்களா? கேட்கல. இதே இடத்துல நேத்தி கமருதீன் மேன் ஹேண்ட்லிங் சொன்னார்ல, அத கமருதீன் பண்ணிருந்தா அந்த வீடே என்ன பண்ணிருப்பாங்க? என்னடா எனக்கு புரியவே இல்லை. ஒருத்தவனை அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணா அவன் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவான். உடனே சபரி போயிட்டு இங்க இருந்து பேசுறது, ஏத்தாப்புல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மேல பட்டா என்ன, அவங்க மேல பட்டா ஏன்டா ஒருத்தவன் ஒரு பொண்ணு போயிட்டு ஒருத்தனை அடிச்சிருக்கு, அதை கேட்க வக்குல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இதே கேட்கிற கமருதீன், ஏங்க என்ன இப்படி பண்றாங்க, அதுக்கு நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப கடுப்பு தான் வர செய்யும். அப்ப அப்படிதான் பிஹேவ் பண்ணுவான். ஏன்டா எவனுமே கேட்க மாட்டீங்கன்னா அப்ப நான் எனக்கு ட்ரிகர் ஆகாதா? அந்த லாஜிக் தான் நேற்று கமருதீன் நடந்தது. ஆனா இதே கமெண்ட்ஸ்ல எப்படி வருதுன்னா, ஃபேமிலி ரவுண்ட் வந்தவொடனே ஃபினாலேக்கு போகணும்னு கமருதீன் இப்படி பண்ணிட்டான், பார்வதியை நல்லா யூஸ் பண்ணிட்டு போயிட்டான்னு மக்கள் கருத்து சொல்றாங்க. ஃபேமிலி ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த யூஸ் பண்ற கதையெல்லாம் பார்வதி பண்றது, கமருதீன் பண்றது கிடையாது. ஃபேமிலி ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயத்த அவரு இன்ஜெக்ட் ஆயிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுவே சரி ஓகேப்பா, இதுவே ஃபேமிலி ரவுண்ட் வரல அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்காதுதான். சரி ஓகேடா, இது கூட இருந்துட்டோம், சண்டை வளர்த்தாலும் பரவாயில்ல, வளர்த்து போனா இருந்திருப்பாரு. அவரு இவ்வளவு தூரம் காரி துப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி சேர்ந்து நிக்க முடியும்? இன்னும் கொஞ்சம் காரி துப்ப மாட்டாங்க. நீ போயிடுவ, கேம் விளையாண்டு போயிடுவ. அவன் நாளைக்கு கெரியர் என்ன பண்ணுவான்?
அதை எவனுமே அதான் சொல்றேன். நீங்க அதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்வதி ஐயோ பார்வதி பார்வதி ஆனா நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்வதி ஆக்சுவலா நல்ல விமன் கார்டு யூஸ் பண்றாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா அழுவுறாங்க. விமன் கார்டு அழுவது மட்டுமே விமன் கார்டு கிடையாது. நீ வந்து வந்து அப்படியே தள்ளுற, என்ன பிடிக்கிற, முன்னாடி வந்து நிக்கிற, கேமு அப்படிதான் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் விளையாண்டு அவன் ஆம்பளை இப்படி நிக்கிறான், நான் வந்து பொம்பளை, இதெல்லாம் வந்து மத்த விஷயத்துக்குலாம் நல்லா பேசுறீங்கல்ல பாரு. அப்ப கமருதீன் வந்து ஃபைட் பண்ணாங்கன்னா ஃபைட் பண்ணாம வந்து அழுவுறாங்க. எனக்கு லிட்டரலா எப்படி இருக்குன்னா, போதும்டா இவங்க டிராமா, அரைச்சமாவே அரைச்சு கமருதீன் சும்மா இருக்காப்புல, பார்வதி போய் சாண்ட்ராவோட அத பேசுறது. அதாவது இப்ப சாண்ட்ராவுமே சில விஷயத்த வந்து கிளப்பி விடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் விடு, நீ அழுகாத, நீ ஏன் இப்படி பண்ற, நடிச்சு அந்த பையனை காலி பண்ணிக்கிட்டு இருக்கு, அது தெரிய மாட்டேங்குது. இந்த வாரம் சாண்ட்ரா இல்ல கமருதீன் அவுட்னு நினைக்கிறேன் இந்த பார்வதினால. ஆனா இவங்க டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சா இது அண்ட் விக்கல்ஸ் பார்வதி இதுல ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? எனக்கு அப்படிதான் தோணுது. விக்கல்ஸ் போயிட்டு ஒரு மாதிரி சப்போர்ட் பண்றது எனக்கு ஏத்துக்கவே முடியல. எனக்கு புரியவே இல்லை, என்ன மனநிலையில நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நேத்து நடந்த டாஸ்க் பத்தி பேசலாம். டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் டு ஃபினாலே ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து காமிச்சாங்க, அந்த கம்பியில நிக்கிறது. அதுல வந்து நேத்தியே பேசியாச்சு. 5 hours 6 hours இருந்தாங்க அவங்க. அரோரா வந்து அதான் ரெண்டு பேருமே அந்த 6 கிட்ட தான் கிவ் அப் பண்ணாங்கன்னு வச்சுக்கீங்களேன். கமருதீன் வந்து 5ல கிவ் அப் பண்ணாரு. சோ திவ்யா வந்து 3 hours சம்திங்ல கிவ் அப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நேத்தி அது நடந்துச்சு, அது முடிஞ்சிருச்சு. ஆனா இதுல பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, விக்கல்ஸ் வந்து சுபிக்காக இருந்தாரு. ஆனா சபரி வந்து 2 கேர்ள்ஸ்க்காகவும் முடிச்சுட்டு வீடே படுத்து தூங்குது. இவங்க 2 பேர் மட்டும் இருந்தாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் வந்து கிடையாது. கேம் விளையாண்டுட்டு இருக்கு, ஒருத்தவங்க முடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க அரோராக்கு. 2 பேர் நின்னாங்க, அதுதான் பெரிய விஷயம். அதுக்கு பிக் பாஸ் வந்து பாட்டு போட்டது, அவங்களை என்கரேஜ் பண்ணது. ஏன்னா இவங்களாதான் பாட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். எப்படியா இருந்தாலும் கேம் நடக்கும்போது 4 பேர் முடிச்சிட்டு இருப்பாங்க, 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அது வேணாது, அது பெருசா ஒண்ணும் இல்ல. அண்ட் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2 என்ன அப்படின்னா, வெள்ளை பந்துகளை வந்து கலெக்ட் பண்ணும். பந்து எடுத்துட்டா திருப்பி அதை போடக்கூடாது. பிளாக் பால் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அந்த பாலை வேற யாருக்கிட்டயாவது கொடுக்கணும். அப்படி நீங்க அந்த பால் வச்சிருந்தீங்கன்னா அவுட், கோல்டன் பால் வச்சிருந்தீங்கன்னா ஒருத்தவங்களோட 50% இதை வந்து புடுங்கலாம். இதான் ரூல்ஸ் படி போச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்து சுபிக்ஷா தான் எலிமினேட் ஆனாங்க. இந்த இதுல ஆக்சுவலா யாருமே கேம் கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த பார்வதி வெளில போனதுக்கு அப்புறம் கேம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்படின்னா பிளாக் பால் வந்துட்டா பயந்து உள்ள போட்டுறாங்க. ஆக்சுவலா பிளாக் பாலை வச்சு பிளே பண்ணலாம். அதாவது நேத்தி 1 hour ஷோல நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, 24 hour ஷோல சபரியும் ஆரோராவும் ஒரு 10 தடவை மாத்தி 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 போட்டிருப்பாங்க அந்த பாலை. கடைசியா தான் விக்கல்ஸ் வந்திருப்பாரு. விக்கல்ஸை வச்சு போடுற மாதிரி போய் கோல்டன் பாலை எடுத்துட்டு கோல்டன் பாலை வச்சு அவங்க ஒரு மாதிரி சேஃப் கார்டு பண்ணிருப்பாங்க. ஸோ பாக்கி எல்லாருமே இந்த பிளாக் பாலை பார்த்தோன்னே தூக்கி உள்ள போட்டு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நேத்தி. ஆனா அந்த கேம்லயுமே அநியாயத்துக்கு போட்டு ட்ரிகர் பண்ணிட்டு கமருதீனை காலி பண்ணாங்க. ஆனா கருமாயிச பூமராங் வன்மம் வீழ்த்தப்பட்டதுங்கிற மாதிரி கமருதீன் இதேதான் சொல்லிட்டு இருந்தாரு. உண்மை அதுதான் வச்சுங்களேன். சும்மா பேசி அந்த ஓடு நீ ஓடு உனக்கு தேவையே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் வெளியே போனோம்னா கேம் அவங்களே அங்க வந்து ஒரு விஷயம் பண்ண ஜாலியா விளையாடுவோம்டா நம்ம அப்படின்னு பார்வதி என்னோட அவங்க ஜாலியா விளையாடுறாங்க. ஆமா நீ இல்லைன்னா ஜாலியா தான் விளையாடுவாங்க. நீ வந்து அதான் சொல்றேன்னா அந்த நேம் இருக்குல்ல, அந்த நேம் உள்ள நீ வந்து இருந்தா கடுப்பு தான் இருக்கும், அதுக்கு டென்ஷன் தான் ஆகும். நீ போயிடு, நீ நாங்க ஜாலியா பிக் பாஸ் பார்த்துட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் மெஜாரிட்டியா இதுல கோல்டன் பால் எடுத்தது வந்து விக்கல்ஸ் தான். யார் வச்சாலும் போய் புடுங்கி சண்டை போடுறாரு. இதுல விக்கல்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சிருந்தாங்க. நேத்து இருந்த டாப் 3 நம்ம வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல ஃபர்ஸ்டே சுபி அவுட், 2வது இதுல வந்து கமருதீன் வந்து அவுட் ஆயிட்டாரு. சோ அரோரா மட்டும் தான் சொல்லிட்டு அரோராவுக்கு கடைசியா அந்த 4th ரவுண்ட்ல வந்து அரோரா வெளில வந்துட்டாங்க. ஏன்னா பிளாக் பால் அவங்கள்ட்ட கோல்டன் பாலும் இருந்தது, பிளாக் பாலும் இருந்தது. சேர்த்துட்டு போயிட்டாங்க. இல்ல அது ஏன்னா 2மே இருக்குல்ல. சோ அப்படிங்கும் போது நீங்க வெளில போயிடுங்க, அதே சமயம் அந்த கோல்டன் பாலுக்குள்ள பவரையும் எடுத்துட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட வந்த ஒரு விஷயம் பிளாக் பால் இருந்துச்சு. பிளாக் பால் ஆக்சுவலா சொல்ல போனா சாண்ட்ரா ஜெயிச்சது விக்கல்ஸ் கொடுத்ததுனால மட்டுமே தான். ஏன்னா விக்கல்ஸ் என்ன சொல்லிருப்பாருன்னா பிளாக் பாலை போட்டு போமா, கடைசி ரவுண்ட் தான் போட்டு போமா அப்படின்ட்டு பிளாக் பாலை போட்டு கோல்டன் பால் எடுத்துருவாங்க.
எடுத்ததுக்கு அப்புறம் தான் சபரியோட இது அவங்க எடுத்தது ஒரு நல்ல மூவ். ஏன்னா விக்கல்ஸோட எடுக்க முடியாது, அது வெளில போயிடுவது. ஸோ சபரியோட எடுத்தது வந்து ஒரு நல்ல மூவ். அப்படிங்கும் போது சாண்ட்ரா ஜெயிச்சது லைக் விக்கல்ஸ் சொன்னதுனால மட்டுமே சாண்ட்ரா ஜெயிச்சது வந்து பிளாக் பால் போட்டுட்டு போயிருவாங்க. ஆனா அவங்க கோல்டன் பால் எடுப்பாங்கன்னு விக்கல்ஸ் வந்து எதிர்பார்க்கல, அவங்க வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. பட் வந்து சபரி எங்க லூஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் சபரி போய் விக்ரமோட பால் எல்லாமே எடுத்தாங்க. எடுத்த பால்ல 50 கொடுக்கணும்னு விக்ரம் சபரி சேர்த்து சாண்ட்ராக்கு போச்சு. அதனால சாண்ட்ரா ஜெயிச்சது வந்து அன்எக்ஸ்பெக்டட். அதுதான். அண்ட் அடுத்த டாஸ்க் ஸ்க்ரூ டாஸ்க். ஆக்சுவலா ஸ்க்ரூ டாஸ்க்ல வந்து நான் உண்மையாவே சொல்ல போனா கமுருதும் நல்லா விளையாண்டாரு, சபரி செமையா விளையாண்டாங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஓகே சபரி தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப சீக்கிரமா முடிச்சாரு சபரி தான் அப்படின்னு. சபரி 9 மினிட்ஸ்ல முடிச்சாரு, விக்கல்ஸ் வந்து 8 மினிட்ஸ்ல முடிச்சாரு. பார்வதிலாம் வந்து 16-17 பேருக்கு எல்லாம் வச்சு பேசிட்டு ஒண்ணும் கிடையாது. சோ நேத்தி நடந்த 3வது டாஸ்க் ஜெயிச்சது வந்து விக்கல்ஸ், செகண்ட் வந்து சபரி, தேர்டு வந்து கமுருதுன்னு, ஃபோர்த் வந்து ஆமா ஐ திங்க் சோ. சோ அதுக்கப்புறம் என்ன அரோரா நல்லா டஃப் கொடுத்து விளையாடுறாங்க. அதான் சொன்னாங்கல பிசிக்கல் டாஸ்க்லாம் விளையாட மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்து ஒரு கேம்லயே முடிச்சு விட்டாங்க. பிசிக்கல் டாஸ்க்னா இப்படி தான் இருக்கணும், 6 மணி நேரம் நின்னுக்கண்டா போங்கடா வீட்டுக்கு போங்கடா அப்படின்ட்டு இறங்கும் போதே சுதீக்ஷா அப்படின்னு சொல்லிட்டே இறங்கினாங்க. சோ நான் அவ்வளவுதான் சுதீக்ஷா நடி முடியல, இதுக்கப்புறம் நீங்க ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கினாங்க. ஸோ இன்னைக்கு என்ன டாஸ்க் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதுதான் நேற்று நடந்தது. திரும்பி இந்த பொண்ணை ஏதாவது முடிச்சு விட்டு அனுப்பிச்சு விடுங்க, மிட்வீக் விஷயம்லாம் வச்சு அதுக்குள்ளேயே அனுப்பிச்சு விடுங்க. வேஸ்ட்டாக எதுக்கு கடைசி நாட்களில் போட்டு போர் அடிச்சுட்டு. ஆமாம், இந்த டிக்கெட் டு ஃபினாலே கேம் பிளேல எனக்கு சபரி அண்ட் அரோரா இவங்க 2 பேரோட கேமுமே நல்லா இருக்கு. அண்ட் சுபிக்ஷா வந்து பேக் டு பேக் 2 டாஸ்க்லயுமே தோத்துட்டாங்க. ஸோ அவங்க தான் லீஸ்ட் இந்த டாஸ்க் 2 அண்ட் டாஸ்க் 3 நடந்ததுல. ஸோ பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாண்ட்ரா போய் தேத்துறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல எண்டூரன்ஸ் டாஸ்க், ஸோ சுபிக்ஷா அதுல கொடுத்த மாதிரி அடுத்தடுத்த டாஸ்க்ல கம்பேக் கொடுத்தாங்கன்னா அவங்க மேபி லீடிங்ல வர வாய்ப்பு இருக்கு. பாப்போம் யாரு டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்க போறாங்க என்ன அப்படின்னு. நீங்க இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டியூன் இன் டு சினி கார்னர் தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். டாடா.